அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி கோவையிலிருந்து. நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2026 ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சாய்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும், அதே போல உங்களுக்கு எந்த கல்லூரி தேர்வு செய்யணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த தவறு மட்டும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கல்லூரியை நம்ம சாய்ஸ்ல வச்சா நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டான கைடன்ஸ் நான் கொடுக்க போறேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னோட 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பாடா, ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் போராட்டத்துக்கு அப்புறம் 171ல இருந்து 135.75 கட் ஆஃப் இருக்கிற மாணவர்களுக்கு நாளைக்கு கவுன்சிலிங் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. அதே போல ரவுண்ட் 1ல வந்துட்டு சரியா கல்லூரியை தேர்வு செய்ய முடியாமல் இருக்கிற மாணவர்கள் ரவுண்ட் 2க்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல கல்லூரி தேர்ந்தெடுக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள். வாங்க நம்ம அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்ல போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா வீடியோவிலுமே நம்ம ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட 40 வருஷம் லைஃப் முடிவு பண்ண போறதே இந்த 4 வருஷம் படிப்பு தான். இந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாதுங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுதான் இதுல நிறைய மாணவர்கள் வந்து இப்ப ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த ஒரு 37,000 சீட் அப்ராக்சிமேட்டா நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நல்ல காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருக்குமோட்டு இருக்குது. நம்ம கிடைக்குமோ கிடைக்காதோ, ஏன்னா நம்ம யாருக்குமே அதோட வேகன்சி லிஸ்ட் இதுவரையும் தெரியாது. நாளைக்கு தான் நம்மளோட 3ஆம் தேதி தான் நம்மளுக்கு அந்த வேகன்சி லிஸ்டும் வரும். அதாவது எந்த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, அந்த பிரான்ச்ல எந்த கல்லூரி, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான உங்களுக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம நிறைய பேர் நிறைய காலேஜஸ் எழுதி வச்சிருந்தாலும் இந்த சாய்ஸ் ஆர்டர் அதே போல கோர்ஸ் இது எல்லாமே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு நாளைக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எடுத்திருக்காங்க என்னங்கிறது கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நாளைக்கு சீட் மேட்ரிக்ஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்துட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்ம கட் ஆஃப்க்கு வந்து 171 வரை நம்ம இருக்கிற மாணவர்கள் 165 to 171 இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி கல்லூரி கிடைக்கும். அதை நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் தான் பண்ண முடியும். எக்ஸாக்ட் நம்பர் நம்மளால சொல்ல முடியாது இந்த கல்லூரி தான் கிடைக்குமா அப்படிங்கிறது. முடிஞ்ச அளவு நம்ம வந்து கல்லூரியை வந்துட்டு மேக்சிமம் எவ்வளவு வைக்க முடியும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் சாய்ஸ் ஃபில் பண்றது. சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட டிஎன்ஏ லாகின் ஐடி இருக்கு இல்லைங்களா? அந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா அதுல காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, அட்டானமஸ் கல்லூரியா, நான் அட்டானமஸ் கல்லூரியா, கவர்மெண்ட் காலேஜா, பிரைவேட் கல்லூரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கும். நீங்க ஆல்ரெடி நிறைய விசாரிச்சு வச்சிருப்பீங்க. ஏன்னா 4 மாசமா அனலைஸ் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. அதே போல உங்களோட ரிலேட்டிவ் சொல்லியிருப்பாங்க, உங்களோட ஸ்டாஃப்ஸ் சொல்லியிருப்பாங்க. உங்களோட நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அந்தந்த கல்லூரி நல்லா இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குன்னு. நீ அதை பேஸ் பண்ணி நிறைய பண்ணியிருப்பீங்க. அதை தாண்டி நம்ம என்ன செகண்ட் ரவுண்ட்ல வரும்போது கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கல்லூரி கிடைக்குமாங்கிற அந்த ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அந்த டவுட் வந்து என்னால கம்ப்ளீட்டா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு நீங்க அந்த கல்லூரி சூஸ் பண்றது என்ன ஆர்டர்ல வச்சா உங்களுக்கு பெட்டரா இருக்குங்கிற ஜஸ்ட் அந்த ஒரு டிப்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க. அப்பதான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதே போல ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த டிஎன்ஏயோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதுல என்னென்ன கேட்டகரியில ஆஃப்டர் உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 கேட்டகரியில உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது வந்து என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத நான் அந்த வீடியோவிலே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைரக்டா போயிடலாம். இது எப்படி சார் நம்ம காலேஜ் சூஸ் பண்றது? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு 3 கேட்டகரி தான். ஒன்னு ட்ரீம் காலேஜ், இன்னொன்னு மாடரேட் காலேஜஸ், இன்னொன்னு சேஃபஸ்ட் காலேஜஸ். இந்த 3 கேட்டகரியில தான் நம்ம என்ன பண்ண போறோம், சாய்ஸஸ் நம்ம பிளான் பண்ண போறோம். ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரீம் கல்லூரிலாம் எதுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப ட்ரீம் கல்லூரினா என்ன சார்? நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ நம்ம ஆல்ரெடியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவிலும் சொல்லியிருக்கோம், நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். அப்ப ட்ரீம் கல்லூரினா என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கணும் சார் அப்படின்னா, ஒன்னு வந்துட்டு நேக் அக்ரிடேஷன் இருக்கணும்னு பார்க்கணும். அதே போல என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கான்னு பாருங்க. ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கான்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி இருக்கான்னு பாருங்க. அட்டானமஸ் பிஃபோர் கோவிட் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்க் ஃபைனலா. ஓகேங்களா? ஸோ இந்த 4 இருக்கிறத உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க எங்க கொடுக்கலாம்? ட்ரீம் கல்லூரியில வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி. ஓகேங்களா? செகண்ட் லெவல்ல மாடரேட் காலேஜஸ்னா என்ஐஆர்எஃப் ரேங்க் இருக்காது. மீதி இருக்கிற நேக் அக்ரிடேஷன், என்பிஏ அக்ரிடேஷன், அட்டானமஸ் கோவிட்க்கு முன்னாடி இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த கேட்டகரி அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கலாம், தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ நான் சேஃபஸ்ட் காலேஜஸ் முடிஞ்ச அளவு அந்த அக்ரிடேஷன் பேஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு எந்த கல்லூரி, அதே போல ஃபீஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கான்னு பாருங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் நம்ம ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலாவும் நம்ம பார்க்கணும், அதே போல கல்லூரியும் தரமா இருக்கணும். ஈக்குவலா நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த கல்லூரியை சூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவு ஸோ கல்லூரிக்கு இந்த பிரான்ச்சுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதே தான், நம்மளோட 4 இயர்ஸ் லைஃப் தான் நம்மளோட 40 வருஷம் லைஃப் டிசைட் பண்ண போறது. ஸோ திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் ரீசன் அதுதான். ஸோ அதுதான் இன்னைக்கு நிறைய வெளியில வந்துட்டு நல்ல லெவல்ல இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டிதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த ஒரு வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு தப்பான கல்லூரி தேர்ந்தெடுத்துட்டு பின்னாடி போய் ஃபீல் பண்ணிட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறதை விட ஒரு டாப் கல்லூரியில நம்ம போராடி ஜெயிச்சு நல்ல பொசிஷனுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, ஏன்னா இதுல வந்துட்டு இந்த 4 வருஷம் மட்டும் கிடையாது, உங்களோட அங்க ஸ்கூல்ல 15 வருஷம் உங்களோட உழைப்பும் அதுல அடங்கியிருக்கு. பிளஸ் இங்க ஒரு 4 வருஷம் 19 வருஷம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வேலை இல்லைன்னு வெளியில போய் நிக்க கூடாதுங்கிற அந்த ஒரு இதுக்கு வேண்டிதான் திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லிட்டே இருக்கிறோம். வேற எந்த ரீசனும் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ அப்போ இதனால நீங்க கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஸோ இதுல நீங்க உள்ள சூஸ் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி ட்ரீம் காலேஜ்னா அந்த ட்ரீம் காலேஜ்ல என்ன கோர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? ஸோ கோர்ஸ் அந்த கோர்ஸ் நீங்க உன்னோட ட்ரீம் காலேஜ்ல வேக்கன்ட் இருக்கா? ஓகேங்களா? அப்ப அது ரெலவெண்டான கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு வேலை சீட் இல்லை, அப்ப அந்த ஏஐடிஎஸ் வைக்கலாம். ஏன்னா அதோட கிளஸ்டர் பிரான்ச்சஸ் எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப ஈசினா ஈசியோட விஎல்எஸ்ஐ இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸும் ஒன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த பிரான்ச் இருக்கான்னு பாருங்க, இல்ல அதோட ரிலவெண்ட் பிரான்ச் இருக்கும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்புறம் அந்த கல்லூரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கு ஒரு 10 கல்லூரி நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் வந்து ஆப்ஷன் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் நம்ம வரதுனால மேக்சிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல கல்லூரியில் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. அப்படியே உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த டாப் கல்லூரி கிடைக்கலனாலும் அடுத்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம மேக்சிமம் வந்துட்டு ட்ரீம் காலேஜ், மாடரேட் காலேஜஸ், சேஃப் காலேஜஸ். அப்ப இந்த மூணுலையுமே நீங்க ஆர்டர் என்ன பண்ணணும்னா பிரான்ச் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 காலேஜ் சேம் பிரான்ச் வச்சிடலாம். ஓகேங்களா? அந்த பிரான்ச்ல இருந்து அடுத்தடுத்து ரிலவெண்ட் பிரான்ச் அடுத்த 10 அதே 10 காலேஜ்ல அடுத்த ஏதோ ஒரு பிரான்ச் வைக்கலாம். அதே ஒரு 10 காலேஜஸ்ல அந்த டாப் கல்லூரி நீங்க எந்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களோ அதுலயே ரிலவெண்ட் கோர்ஸ் அடுத்தடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ காலேஜஸ் ஏதாவது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அதான் நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இத முடிஞ்ச அளவு கொஞ்சம் அதாவது நல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்கிற, அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரியும் அதே கோர் இண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரி ஒரு சிட்டிஸ் பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் அதுல மென்ஷன் பண்ணல, அது உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா நம்ம யாரையும் வந்துட்டு கம்பல் பண்றது மாதிரி ஐடியாவும் இல்லை நம்மளுக்கு. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரி, அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்டு நம்ம கத்துக்கிற மாதிரி ஒரு சிட்டிஸ் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அது எங்க தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த 4 மந்த்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணி தான் நீங்க வச்சிருப்பீங்க, சாய்ஸ் லிஸ்ட் ரெடியா வச்சிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க நிறைய பேர் டைரக்டாவும் போய் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து பார்த்துட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு சார், நம்மளுக்கு 3 நாள் டைம் இருக்குது, இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சார், இந்த காலேஜ் வச்சு அது கிடைச்சிருமா, இவ்வளவுதான் சீட் இருக்குது, ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளவுதான் சீட் இருக்குது, இப்போ ஆல்ரெடி ஓப்பன் கேட்டகரியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தரமான கல்லூரியில அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் தான் சீட் அலாட் ஆகும். ஸோ அப்ப இதுல இப்ப சீட் மேட்ரிக்ஸ்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ எந்தெந்த கல்லூரி எல்லாமே எப்படி டாப் கல்லூரி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இன்னொரு டிப்ஸ் இதுல கொடுத்துட்றேன். ஸோ நீங்க சீட் மேட்ரிக்ஸ் நாளைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், லாகின் பண்ணி நம்மளோட இதுக்குள்ள போயிடலாம், லாகின்குள்ள நம்மளோட டேஷ்போர்ட் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்றேன். நீங்க சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே அதை ஓபன் பண்ணி எந்தெந்த கல்லூரியிலாம் அதான் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ ஆல்ரெடி ஆர்டர் இம்பார்ட்டன்ட் காலேஜ் ட்ரீம் காலேஜஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க. அந்த ட்ரீம் காலேஜஸ் செக் பண்ணுங்க. ஓப்பன் கேட்டகரியில எதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கல்லூரியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் என்னோட இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வேற எந்த ஒரு உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. ஸோ நீங்க அதனால மற்றவங்கள யாரும் வருத்தப்படவும் வேண்டாம். முடிஞ்ச அளவு ஏன்னா அது டாப் கல்லூரின்னு தான் எல்லாருமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை செலக்ட் பண்றாங்க. அதனால இதுல வந்துட்டு ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கல்லூரியே நாளைக்கு கிடைக்கும். நீங்க மறக்காம நீங்களும் ஏதோ ஃப்ரீயா இருக்கோ இல்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஃபுல் ஃப்ரீ தராங்க, ஸோ அந்த கேட்டகரிக்கு வேண்டி நம்ம போயிடக்கூடாது. ஸோ நம்ம 40 வருஷம் லைஃப் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த 4 வருஷம் நம்ம ஃபுல் ஃப்ரீன்றது மேட்ரே கிடையாது. ஸோ உங்களால ஃபினான்ஷியலா ஓகே அப்படின்னா நல்ல கல்லூரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏதாவது செகண்ட் ரவுண்ட்ல நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ரவுண்ட்ல வரவங்களுக்கு மேக்சிமம் வந்துட்டு ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு நல்ல கல்லூரியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா தேர்ட் ரவுண்டு அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது ஓரளவுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் வந்து நீங்க செகண்ட் ரவுண்ட்ல ஏதாவது சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு போறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஸோ நீங்க எதிர்பார்க்குற கல்லூரி அந்த பிரான்ச்ல வேக்கண்ட் இருக்குமாங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியாது. அதனால இப்ப பண்ணும் போதே கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு மறுபடியும் இதுல எனக்கு டவுட் இருக்கு சார், இதுல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போடுறேன். அதே போல உங்களுக்கு எந்த கல்லூரியில் எவ்வளவு ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே உங்களுக்கு ஃபீஸ் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்றேன். ஸோ அதே போல நான் கூகுள் ஃபார்ம் நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். யாருக்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எனக்கு தேவைப்படுது சார் எனக்கு சஜஷன் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இதுவரை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல லைக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணும்போது ஸோ என்ன மாதிரி அதாவது சாய்ஸ் டென்டேட்டிவ் ஆர்டர் வந்த உடனே நீங்க எந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த 5 லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதான் அக்செப்ட் ஒரு கேட்டகரி, அக்செப்ட் அண்ட் அப்வர்டு ஒரு கேட்டகரி இருக்குது, டிக்ளைன் அண்ட் ஒரு அப்வர்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதே போல இந்த கவுன்சிலிங்ல வந்து நம்ம இதுல இருந்து நம்ம வெளியில போகலாம். அதாவது இந்த கவுன்சிலிங்கே எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த கல்லூரியில் நான் எந்த கவுன்சிலிங் நான் பங்கேற்கல, டைரக்டா கவுன்சிலிங் வந்து வெளியில போறேன். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டான கைடன்ஸ் அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ மறக்காம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.